ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்தலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கண்களை மூடி நாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு தேவ சத்தியத்துக்கு நேராக நாம் போகலாம். கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மனுஷன் அல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள இயேசுவை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அவர்தான் பேசணும். மனுஷன் பேசுறது வேஸ்ட், மனுஷனுடைய வார்த்தை வேஸ்ட். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, அது வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற வார்த்தை, பெண்மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தர் உங்களை வழிநடத்தும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எல்லாருடைய சிந்தனை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஒரு வாலிப பையன் ஒருத்தன் தன்னுடைய நெருங்கின ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணார். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நெட்வொர்க் ஃபெயிலியராக இருந்துச்சுன்னு அர்த்தம். சதனா. ஆனால் இந்த கூடுகையில் 5 ஆண்டுகள் கழித்து 6வது ஆண்டில் கால் வைக்கக்கூடிய இந்த நாளில் அருமையான அன்பு சகோதரருடைய நட்பின் அடிப்படையில் கிறிஸ்துவினுடைய திட்டத்தின்படி இங்கே நிற்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியத்தை யோசிப்பதற்கு முன்பதாக, இன்னைக்கு வாழ்க்கையில மனிதன் பலவிதமான போராட்டங்களிலே சிக்கிக்கொண்டு தவிக்கிறான். இல்ல, ஒரு பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் பிள்ளைகளோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் சரீரத்தோடு பிரச்சனை, உலகமெங்கும் பெரிய போராட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசுவை நம்புகிற ஜனங்கள் எப்பொழுதும், மறுபடியும் சொல்றேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. நான் இவங்க பர்ணபாவும் நிர்மலை பாட்டு பாடும்போது அங்கிருந்து கவனிப்பேன். நான் அந்த முகம் என்னைக்காவது கொஞ்சம் சோகமாக இருக்குதா? ஏன்னா சண்டே மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வருவாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நிறைந்திருக்கிறவர்கள் எத்தனை தாக்கங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் பலப்படுத்துகிறவர், அவர் வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. இதெல்லாம் பத்தாது. அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இரவு வேளையில் உங்களோடு வேகமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். என்னோடு நீங்க அவனுடைய கரத்தில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறேன். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறேன். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறேன். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறேன். பாட்டு இப்படி ஆரம்பிச்ச உடனே ஆண்டவருடைய கரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில, ஆண்டவரே, என் வாழ்க்கையில போராட்டமும் பிரச்சனையும் நெருக்கமும் தோல்வியும் இருக்கிற இந்த சூழ்நிலையில நான் எப்படி காரியத்தை நடத்துவது? எல்லாரும் சொல்றாங்க, அன்பு சகோதரருடைய சாட்சியின்படி போராட்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, தோல்வி உண்டு என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் செய்கின்ற காரியம் பெரிய காரியம், பெரிய காரியம். யார் அவர்? அவர் ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். கர்த்தர் நாமம் நம் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் நம் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யார் அவர்? யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். போதும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்க கேட்போம். ஏசாயா 49:15. நல்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் அங்க தரார் பாருங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை.
என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நீங்க உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் உன்னை மறப்பதில்லை. தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் மறப்பதில்லை. அவர் மறக்காத ஒரு தெய்வம். அருமையான சாட்சியை நம்ம கேட்டோம். தேவ சமூகத்தில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உட்கார்ந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு நாட்டுக்கு நாடு யுத்தமும் பெரிய பெரிய பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை மறப்பதில்லை. சமீபத்தில் வந்த கொரோனா டைம்ல எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். எத்தனை பேர் வாழ்க்கையிலே எல்லா விதமான உயரமான இடங்களிலிருந்து எங்கேயோ காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் இயேசு இந்த இரவு வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை மறப்பதில்லை. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்திலே காத்திருக்கும் போது ஆண்டவர் மறப்பதில்லை. ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடப்பதில்லை? போன முறை உங்களுடைய செய்தியில யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் அவருடையது என்று சொல்லி பேசினோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யுத்தம் கர்த்தருடையது தான், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய போராட்டமும் தோல்வியும் வந்து கொண்டு யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யுத்தத்தில் ஏன் வெற்றி பெற முடியவில்லை? எதற்காக நான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன்? நிறைய காரியங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோமே. வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனாலும் தோல்வியை நான் தழுவி கொண்டிருக்கிறேன். என் பிசினஸ்ல சரியில்லாத ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கையில எழுதுகின்ற எல்லா விதமான காரியங்களிலே, எதிர்நோக்கி இருக்கிற காரியங்களிலே தோல்வியை சந்திக்கிறோம். என்ன காரணம்? இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. சில நேரங்களிலே தோல்வி கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் அனுமதிக்கிறார். என்ன பிரதர் சொல்றீங்க? தோல்வி ஆண்டவர் அனுமதிப்பாரா? ஆமா, தோல்வி அனுமதிக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பார்வோனுடைய கரத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுத்து அவர் திரளான கூட்டமாக மோசே கொண்டு வரும்போது அந்த மோசேயினுடைய காரியங்களிலே ஆடல் பாடலோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை எதிரே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலையை பார்க்கிறார்கள். அங்கே முன்னாடி செங்கடலும் பின்னாடி பார்வோனும் வந்து கொண்டிருக்கிறார்கள். யார் இவர்கள்? இயேசுவால் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு ஜனம். யார் இவர்கள்? மன்னாவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு ஜனம். யார் இவர்கள்? பாதரட்சை தேயாதபடி, தன்னுடைய உடை பழையதாகாதபடி நடந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனம். ஆனால் பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது, தோல்வி வரும்போது, வியாதி வரும்போது எங்கப்பா போனார் இயேசு? எங்க போனார்? மன்னாவை சாப்பிட்டவர்கள் தினத்தோறும். இன்னைக்கு வீட்டில் பெரும் பாடு என்ன தெரியுமா? பெண்களுக்கு என்ன குழம்பு வைக்கிறது. ஆனா இன்னைக்கு பயங்கர டிசைனா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குழம்பு 3 டிசைனா மாத்தி கொடுக்குற அளவுக்கு நம்ம பெண்கள் திறமைசாலி ஆயிட்டாங்க. ஒரு பெட்டி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லையா, ஃப்ரிட்ஜுன்னு. இல்லை, அதுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும் பலவிதமான காரியங்கள் உள்ள இருக்கும். திருமணமான போது நல்ல வேலை அதையும் வாங்கி கொடுத்தாங்க, அன்னைக்கு உள்ளது இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, போகட்டும். என் அன்பு சகோதரனே, இந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் அந்த யோர்தானை பார்த்த உடனே, அங்கே செங்கடலை பார்த்த உடனே அங்கே தடுமாறுகிறார்கள். ஏன்? நாங்கள் அங்கே செத்தால் எங்களுக்கு சுடுகாடாவது கிடைக்கும், உன்னை நம்பி வந்தோம், இயேசு கூப்பிட்டார், கர்த்தர் கூப்பிட்டார் என்று சொல்லி வரும்போது இங்கே முன்னாடி செங்கடலும் பின்னாடி பார்வோனும் வந்து கொண்டிருக்கிறானே. இந்த தோல்வியின் நேரத்தில் கர்த்தர் நாமம் என் புகழிடமே பாடலியே, பாடலியே, புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். யார் இவர்கள்? கிறிஸ்தவர்கள். யார் இவர்கள்? சத்தியத்தை அறிந்தவர்கள். யார் இவர்கள்? மன்னாவை சாப்பிட்டவர்கள். யார் இவர்கள்? மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் பார்த்து நடக்கின்ற ஒரு தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் பிரச்சனை வரும்போது போராட்டம், பிரச்சனை வரும்போது தோல்வி. ஐயோ, இயேசுவை நம்பி வந்தோம், ஐயா உங்களை நம்பி வந்தோம், இங்க முன்னாடி கடலும் பின்னாடி பார்வோனுடைய படையும் வந்து கொண்டிருக்கிறதே, இதை பார்த்து நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி போராடும் போது, இதுதான் போன முறை அவங்க பேசினாங்க, யுத்தம். சொல்லுங்களேன், யுத்தம். ஆனா நம்ம சும்மா இருக்க மாட்டோம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறேன். ஒரு நிமிஷம் சும்மா இருக்க சொல்லுங்க. முடியாது, சும்மா இருக்க முடியாது. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க முடியவில்லை. தேவனுடைய சமூகத்தில் வேதத்தை வாசிக்க முடியவில்லை. தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் மோசேயை பார்த்து. என்ன சொன்னாருங்க? கோலை அப்படி நீட்டு.
எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய போராட்டம். இயேசுவை நம்பி வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய சித்தத்தை அறிந்து நடக்கிறவர்களுக்கு போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, தோல்வி போல காரியங்கள் உண்டு. ஆனால் ஜீவிக்கிற ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவர் ஒருபோதும் உங்களை தோற்கடித்து, உங்களை மடங்கடித்து, உங்களை காணாமல் போக செய்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. மார்போடு அன்னைப்பாரே, மன்ன கவலை தீர்ப்பாரே. மார்போடு அன்னைப்பாரே, மன்ன கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. நீங்கதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருபோதும் கைவிடாத நேசர் செங்கடலை பார்த்த உடனே எங்க போயிட்டாரு? மன்னா சாப்பிட்ட ஆளுங்க தானே, மேக ஸ்தம்பத்துல வந்தவங்க தானே, அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தவங்க தானே. எங்க போனாங்க? புலம்பல், பிரச்சனை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கும் போது எதிரியை கண்டு அஞ்சாதவன் தான் கிறிஸ்தவன். பிரச்சனையை கண்டு அஞ்சாமல் இருப்பவன் தான் தேவனுடைய புத்திரன். பிள்ளைகள் நெருக்கத்தை கண்டு சோர்ந்து போகாதபடி இருக்கும்போது தான் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். எப்படிங்க முடியும்? அது தேவ ஆவியானவர் உள்ளே இருப்பார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீங்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த வழியை கர்த்தர் உண்டாக்குவார். எதன் மத்தியில உண்டாக்குவார்? யாரும் எதிர்பார்க்காதபடி, யாரும் கற்பனை பண்ண முடியாதபடி செங்கடலை இரண்டாக பிளந்து நாசியின் சுவாசத்தில் வெட்டாந்தரையிலே ஜனங்களை நடக்க வைக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறக்கல. தாயும் தகப்பனும் மறக்கலாம், நண்பர்கள் மறக்கலாம், குடும்பங்கள் மறக்கலாம். ஆனால் இயேசு இந்த இரவு வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை மறப்பதில்லை. எல்லாம் நல்லா தான் பிரதர் இருக்குது. செங்கடல் பிளந்தாச்சு, ரெண்டா நடந்து உள்ள போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் போய்கொண்டிருக்கிற வேளையில பின்னாடி பார்வோன் படையும் சேர்ந்து வருது. நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா ஆராதிக்கிறேன், பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டு தானே இருக்குது, முடிவில்லையே. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சிடும் சொல்லி, நம்ம நினைக்கிறோம் நாளைக்கு முடிச்சுன்னு சொல்லி, நம்ம நினைக்கிறோம் 6 மாசத்துல முடிஞ்சுன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தத்தின்படி அவர் என்ன சொல்லுகிறார்? நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், நான் உன் தேவன். கலங்காதீங்க, திகையாதீங்க. இந்த இரவு வேளையில ஒருவேளை இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சத்தியத்தின்படி இயேசுவை தேடி வந்திருக்கிற ஜனம் யாரா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர். அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர். அவர் ஒருபோது நம்மை கைவிடாத நேசர். அவர் வழிகளை உண்டாக்குகிற கர்த்தர். அவர் வெட்டாந்தரையை போல நடந்து போகிற வைக்கிற ஆண்டவர். நல்லதுதான் பிரதர், எல்லாம் சந்தோஷமா இருந்தது. ஜெயிப்பதற்கு என்ன வேணும்? இவர்கள் நடந்து போகும்போது விசுவாசம் இல்லை. சில கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இயேசு தான் செஞ்சாரா? இயேசு இருக்கிறாரா? இல்லை இப்படி நடக்குமா? விசுவாசிக்க முடியுமா? காற்றை பார்க்க முடியாது, ஆனால் சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த காற்று இல்லை என்றால் உயிர் இல்லை.
இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள இல்லாத பட்சத்துல செங்கடலிலே நடந்து போகும்போது கூட சந்தேகம். பின்னாடி வந்துகிட்டே தான் பிரதர் இருக்கிறாங்க. என்னைக்கு பிரதர் என் பிரச்சனை மாறும்? ஐயோ, நான் நடந்து போய்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு பின்னாடி அந்த பார்வோனுடைய படை துரத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன். என்ன சொல்றேன் தெரியுமா? கர்த்தரை நம்பினவர்கள் அந்த பார்வோனுடைய படையை பார்த்து அவர்கள் பேசியிருக்க மாட்டாங்க, பயந்திருக்க மாட்டாங்க. என் இயேசு நல்லவர் என்பதை நடந்து கொண்டிருப்பார்கள். என் இயேசு தப்புவிக்கிறவர் என்று சொல்லி, என் இயேசு விடுவிக்கிறவர் என்று சொல்லி நடந்து கொண்டிருப்பார்கள். அந்த 3 கூட்டம் உள்ள இருந்துச்சு. ஒன்று பின்னாடி பார்த்து பார்த்து சொன்னாங்க, இந்த மோசையை நம்பி வந்து கத்த சொன்னார், வந்தோம். பின்னாடி வந்தா அவனை பின்னாடி வந்துக்கிட்டு தான் இருக்கான் பிரதர். பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும், நெருக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நான் பார்க்க வேண்டிய பார்வை எங்கே இருக்க வேண்டும்? என் ஆண்டவராகிய இயேசுவை நான் பார்க்க வேண்டும், சிலுவையை நான் பார்க்க வேண்டும். அந்த ஆண்டவரை நான் பார்க்கும்போது உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மாலை வேளையில என் தாயே, என் தகப்பனே, இந்த மாலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது என்னுடைய படிப்பிற்காக, என்னுடைய மகள் திருமணத்திற்காக, என்னுடைய மகனுடைய திருமண காரியங்களில், என்னுடைய பிள்ளையின் காரியத்திற்காக அல்லது எந்த காரியத்திற்காக அமர்ந்திருந்தாலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அது நிறைவேறும் போது வழியும் திறக்கும், பாதை வாதையாக மாறும். ஒரு சிலருக்கு என்ன சொல்ல வரீங்க? பாதை வாதையாக மாறியது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ பாதை பரலோகத்தை காட்டியது. என் தேவ ஜனமே, இந்த பாதை கடந்து போக 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 அங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த 3 பேர் ஒருத்தன் திரும்பி பார்த்து சொல்லிட்டு வரான், பரமா பிரதர், நீங்க நல்லா தான் பாட்டு பாருங்க, ஆனா என் பிரச்சனை மாறலையே. ஐயா, நல்ல செய்தியை கொடுக்குறீங்க, பிரச்சனை மாறலையே. ஆனா ஒருத்தர் சொன்னாங்க, டேய், இவ்வளவு தூரம் செஞ்சவர் இனிமேல் செய்வார். ஏமே, இவ்வளவு தூரம் நடத்துவர் இனி நடத்துவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே, ரத்த கோட்டைக்குள் நுழைந்து இருக்கிறோம். அழைத்தவர் ஆண்டவர், அடைத்திட ஒருவனாலும் முடியாது. அல்லேலூயா. இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். இவர்கள் ஏறினார்கள், எங்க ஏறி மேலே கரையை சேர்ந்தார்கள். பின்னாடி சொல்லிக்கிட்டே வந்தாங்க பாருங்க. இந்த வாதை இவர்கள் பாதையாக மாறி பரலோகத்துக்கு மேலே அடுத்த இடத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் துரத்தி வந்த அந்த பார்வோனுடைய படையை கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க. வெளியில வச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்தா கூட 1-2 தப்பிச்சு ஓடி இருக்கும். கர்த்தர் நல்ல நடுவுல கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு இவங்களை கரையேற வச்சு அவங்கள கரைய பண்ணிட்டாரு. ஒரு பயல காணோம். அடி மொத்தத்தையும் நிறவி எல்லாம் மூடி களைஞ்சு போயிடுச்சு. தேவ சமூகத்தில் பிரச்சனையை பார்த்து தோல்வி அடையாதபடி தேவன் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு ஒரு சின்ன நிகழ்வை பார்த்து வேகமா முடிச்சலாம். ரூத்துடைய புத்தகத்தில் யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். ரூத்துடைய புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் 4வது வசனம். இவர்கள் மோவாபியரின் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். இங்க இருந்து அங்க போயிட்டாங்க, மோவா தேசத்திற்கு போயிட்டு 10 வருஷம் அங்க இருக்கிறாங்க. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள், அவங்க 2 பிள்ளைங்க, இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள். கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்து ஆகாரம்
அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. போதும் பிரதர், அதுக்கு பின்னாடி நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, நேரம் எல்லாம் வேகமா நான் சொல்றேன். இந்த எலிமெலேக்கு நகோமி என்றால் இனிமை, ரொம்ப சந்தோஷமானவங்கன்னு அர்த்தம், இனிமையானவர்கள். இவங்களுக்கு 2 பிள்ளைங்க, மக்லோன் கிளியோன், 2 பேரும் அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனை தேடுகிற குடும்பத்தில் இழப்பு வந்து விட்டது, பிரச்சனை வந்து விட்டது. அங்க 2 பிள்ளைகளை இறந்து போனாங்க, மாமனார் இறந்து போயிட்டாரு, நகோமியுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, ஆக மொத்தம் 3 பேர் இறந்துட்டாங்க. ஆண் வாரிசு முடிஞ்சு போச்சு. இந்த 2 மருமகளை பார்த்து என்ன சொல்றா நகோமி, அம்மா இனிமே நான் திருமணம் பண்றதுக்கு வழி இல்லை, நீங்க உங்க வீட்டோட நீங்க இருங்க, நான் என் ஊரை பார்த்து நான் போறேன், இங்க வாழறதுக்கு வழி இல்லை, ஆனால் அங்கே உணவு இருக்கிறது என்று சொல்லி. இப்ப வாசிங்களேன், 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல, உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்பொழுது 1:16 வாசிக்கலாம். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த கூட்டத்தில் இங்க உட்கார்ந்திருந்து இயேசுவின் நாமத்தினால இந்த ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த தேவனை விசுவாசித்து உட்கார்ந்திருப்போம் என்று சொன்னால், இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில நடந்தது போல தேவன் மகா பெரிய காரியத்தை, ஜெயத்தை கொத்து நடக்க ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல், பிரச்சனையின் மத்தியில தோல்வி அடைகின்ற ஒரு சூழல், வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு, மாமனார் இறந்து போயிட்டாங்க, கணவன்மார் இறந்து போயிட்டாங்க, ஓர்பால் போயிட்டா, நகோமி மாத்திரம் தன்னுடைய இல்லத்தை நோக்கி போகிற அந்த சூழ்நிலையில ரூத்து சொல்றாங்க, உம்மை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், எங்க ஊர் தான் இது, ஆனாலும் நீங்க போகிற அந்த ஊருக்கு நான் வருகிறேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன். எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ அன்பு அங்க விளைபட்டது பார்த்தீங்களா? இன்னைக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்படி இருக்கிறோம், பிள்ளைக்கும் குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கிறோம் இல்ல? மாமியார் வந்தாலும் மருமக வந்து அதுக்கு மேல. ஆனால் கிறிஸ்தவ அன்பு இங்க இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பெரிய காரியம், தேவ சமூகத்தில் இந்த ரூத்து ஒப்பு கொடுத்து என்ன சொன்னா தெரியுமா, நான் போற இடத்துக்கு நான் வருவேன். இந்த இரவு வேளையில வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் செங்கடலை உண்டாக்கி அது நடுவிலே நடக்க செய்து ஜனங்களை தப்புவிக்க வைத்து எதிரிகளை அழித்தார். 2வது ஒரு காரியம், வாழ்க்கையில பிரச்சனை சந்தித்து இயேசுவின் நாமத்தினால எனக்கு வழியே இல்லை என்று சொன்ன அந்த ரூத்துக்கு ஒரு பெரிய சந்ததியை உண்டு பண்ணுகிறார். ஆண்டவருடைய ஜனமே, தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய காரியத்தில் வாசிக்க கேட்போம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் 2:14, பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படி அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். எதுக்கு வைத்துக்கிட்டு இருந்தாங்க? மீதி எதுக்குமா வச்சிருந்தாங்க? ஒரு ஜீவன் அங்க இருக்குது எங்க வீட்டுல. யார் அது? ரூத்துக்கு நகோமி யாருங்க? பேச மாட்டீங்களா நீங்களா? யாரு? மாமி அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சு திருப்தி அடைந்து அதை வைத்து கொண்டால், ஏன் என் மாமியாருக்கு நான் கொண்டு போய் கொடுக்க போறேன். இன்னைக்கு எத்தனை மாமியாருக்கு இப்படி மருமக வேணும்? எத்தனை மருமகளுக்கு இப்படி மாமியார் வேணும்? இதுக்கு ஒரே ஒரு காரியம், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். இயேசு கிறிஸ்துவுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசம் வரும் என்று சொன்னால் அந்த தெய்வம் உங்களை கைவிடாது. ஜெயிப்பதற்கான முதல் வழி கர்த்தரை முழுமையாக நம்ப வேண்டும். போராட்டமோ பிரச்சனையோ வேதனையோ தோல்வியோ இயேசுவை நம்பும் போது
அவர் விடுதலை கொடுக்கிற தெய்வம். இரண்டாவது ஒரு காரியம், நான் நம்பிவிட்டேன். எந்த தோல்வி வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த இழப்பு வந்தாலும் கர்த்தரையே நம்பி இருப்பேன். ருத்து போறாங்க. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 3:10 பிரதர். அதற்கு அவள், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, முந்தின காரியத்தை காட்டிலும் இப்பொழுது ஆண்டவர் இந்த கூடுகையில 5ஆம் ஆண்டு இறுதியிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, தேவ சமூகத்தில் செங்கடலை பார்த்து அஞ்சாதபடி அவர் நடத்துகிற மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும், அவருடைய பாதையினுடைய காரியத்தில் மன்னாவை நம்பி முன்பதாக இருந்ததை காட்டிலும் இனி வருகிற நாட்களிலே இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இயேசு கட்டளையிடுவார். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை நீ காண்பாய். தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி இந்த 2 வார்த்தையின்படி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. செங்கடல் முன்பதாக வந்தாலும் சரி, எரிகோ இருந்தாலும் சரி, யோர்தான் நின்றாலும் சரி, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி உண்மையா ஒப்பு கொடுப்பீங்கன்னா தேவன் பெரிய காரியத்தை செய்வார். வாலிபன் ஒருவன் இயேசுவை தேடி வந்தபோது, ஆண்டவரே என்னை கேள்வி கேட்காதபடி ஒரு வேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மயிலாடுதுறையை சார்ந்த ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் கேட்கிறான், இது முடியுமா? ஒரு புதம் கைவிடாத நேசராச்சே. அந்த வாலிபன் ஜெபித்து விட்டு மலேசியா தேசத்திற்கு செல்லுகிறான். அந்த தேசத்துல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறான். எனக்கு வேலை கிடைக்குமா சுவாமி? உண்மையே நம்பி வந்திருக்கிறனே, ஒருபோதும் கைவிடாத நேசராச்சே. அந்த இடத்துல அவன் நிராகரிக்கப்படுகிறான். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில தேவ சமூகத்துல ஒரு பூங்காவுல உட்கார்ந்து வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிற அந்த பையனை பார்த்து ஒரு கரம் அவனை தட்டி, நாளைக்கு நீ இன்டர்வியூக்கு வரணும்னு சொல்லி $50 கொடுத்துட்டு போறாங்க. அந்த இன்டர்வியூல 3 ரவுண்டு நடக்குது. முதல் ரவுண்டுல இயேசுவுடைய பிள்ளையாகிய ஒருத்தன் வரும்போது, இன்ஜினியரிங்கா இருந்து நீ முடிச்சு 3 வருஷம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், நான் பைபிள் காலேஜ் படிச்சேன்னு சொல்லி. அவன் கேட்டுட்டு போயிட்டான், பதில் ஒன்றும் கேட்கல. 2வது இன்டர்வியூ நடக்குது. அதுல அவரே கேள்வியை கேட்டுட்டாருன்னு சொல்லி இவரும் கேட்கல. 3வது அவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பெற்றுக்கொண்டான். தேவனிடத்தில் ஜெபித்து கேள்வி கேட்காதபடி இன்றைக்கு வேலை வேண்டும் என்று சொன்னாலும் என் இயேசு செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு 4 நாடுகளுக்கு அவன் பொறுப்பாளராக அந்த தேசத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். நான் சொல்லுவது பொய் அல்ல. யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த சாட்சி அந்த சகோதரன் சொல்லி இருக்கிறான். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தான் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். வானத்துக்கும் பூமிக்கும் சகலத்துக்கும் அதிகாரமுள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையில என்ன நோக்கத்தோடு, என்ன பலவீனத்தோடு, என்ன தோல்வியோடு இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை சாமி. செங்கடலை பிளந்த ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு சுகம் உண்டாவதாக. வருகிற நாட்களிலே
இயேசுவின் நாமத்தில் சாட்சியை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதியும் கனமும் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.